நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சந்தியா காலத்துல விளக்கேத்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தியா கால நேரத்துல விளக்கேத்தினா நிறைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா கால நேரம்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். காலையில பொதுவாவே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்தினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம். அது ஐதீகம் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நன்மைகளும் நடந்திருக்கு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துலதான் தேவர்களோட ஆசீர்வாதமும் கடவுளோட முழுதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேரால பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் அப்படின்றது சாத்தியம் இல்லை. அப்போ பிரம்ம முகூர்த்தத்துக்கு பதிலா எந்த நேரத்துல விளக்கேத்தலாம் அப்படின்னா, இந்த சந்தியா கால நேரத்துல விளக்கேத்தலாம். சந்தியா கால நேரம்னு வீடியோல சொல்லிட்டே இருக்கேனே, அது எந்த மணின்னு தெரிஞ்சுக்கணும்னு தானே உங்களுக்கு ஆர்வம். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அதே மாதிரி தாங்க சூரியன் அஸ்தமனம் ஆகிற அந்த மாலை 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற அந்த கேப் தான் சந்தியா கால நேரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெள்ளி செவ்வாய் 6 மணிக்கு அப்புறம் தான் விளக்கேற்றணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட நினைப்புங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம எல்லாருமே இந்த சந்தியா கால நேரத்துல தான் விளக்கேற்றணும். அதுவும் முக்கியமா அந்த 5 to 6, அந்த 3ல இருந்து 6ல ஏத்தலாம். ஆனா இந்த 5ல இருந்து 6 மணி வரை ஏத்துறது தான் ரொம்ப சிறப்பா. அப்படி நீங்க அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த 5 to 6க்குள்ள விளக்கேத்தி வர நம்ம வீட்டுல இருக்க எல்லா தெய்வங்களுமே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ பொதுவாவே நம்ம நிறைய மந்திரம் சொல்லணும், பாட்டு கேட்கணும் அப்படியெல்லாம் இல்லை. கடவுளை மனதார நம்பி அவங்களுக்கு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னாலே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். விளக்கேத்துறதுலயும் நீங்க மஞ்சள் திரி போட்டு விளக்கேத்துறீங்க அப்படின்னா அது கூடுதல் பலன் அளிக்குமா. ஏன்னா மஞ்சள் கலர்னாலே சுபகாரியங்கள் தானே. சோ மஞ்சள் திரி ஏத்தி விளக்கேத்துறீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு. இந்த சந்தியா கால நேரத்துல 3 திரி போட்டு விளக்கேத்துங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சுபிக்ஷமா வாழ்றதுக்கு சந்தியா கால நேரத்துல விளக்கேத்துங்க. நன்றி.